ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. சாரதாவும் ஸ்வேதாவை வந்து அலற விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம பாரதி மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வந்து வெளுத்து எடுக்கிறாங்க. நம்ம பாரதி வந்து அந்த ஃபைலை வச்சு கேட்டோன்னே எந்த விஷயம் கேட்குறதா இருந்தாலும் அத்தைக்கிட்ட போய் கேட்டு என்கிட்டலாம் பேசுகிறவளை வச்சுக்காத அப்படின்னு ஆதிக்கிட்டையும் பாரதிக்கிட்டையும் சொன்னோன்னா ஆதி வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க. இவெல்லாம் வந்து கேள்வி கேட்குற நிலைமைக்கு நாங்கள் ஒன்றும் யாரும் கிடையாது இந்த வீட்டில், மரியாதையாக இருந்துக்குன்னு ஆதியையும் சேர்த்து திட்டிடுறாங்க. உடனே வந்து ரூமில் போய் அழுதுகிட்டு இருக்காங்க. பாரதி கிட்ட வந்து தைரியம் கொடுக்குறாங்க நம்ம ஆதி. நீ ஒன்றும் கவலைப்படாத, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அம்மா வந்து அப்படி தான் பேசுவாங்க. பட் இருந்தாலும் நீ வந்து ஆதாரத்தோட எல்லா விஷயங்களும் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், எதுவாக இருந்தாலும் பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி எது எப்படியோ நீங்களே சொல்லிட்டீங்களே, இனிமேல் பாருங்கள் நான் என்னோடய ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும், அதிரடியாக நான் களத்தில் இறங்குறேன், ஒவ்வொரு விஷயமும் தேடி கண்டுபிடிக்கிறேன். இந்த ஆஃபீஸில் வந்து மொத்தமாக எல்லா ஆஃபீஸில் உள்ள எல்லா கணக்கு வழக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி இவங்க பண்ணி வச்சுருக்க எல்லா தில்லுமுள்ளையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து பாரதி வந்து தனக்குள்ளேயே வந்து அதிரடியாக முடிவு பண்ணிக்கிறாங்க. காலையில் வந்து ஃபைல் ஆஃபீஸுக்கு போகிறப்ப கெத்தாக வந்து மாடிப்படியிலேருந்து எல்லாரையும் கண்ணை முறைச்சிக்கிட்டே வந்து பார்க்குறாங்க. சாரதாம்மா கூப்பிட்றாங்க. என்ன அடுத்தது எதை நோண்டலாம் இதை செய்யலான்னு நினைக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சாரதா சொன்னோன்னே, உங்கள் எல்லாரோட தில்லுமுள்ளும் கூடி சீக்கிரம் வந்து ஒரு ஃபைலு கூட விடாமல் கண்டுபிடிச்சி, அது மட்டும் இல்லை அந்த 50 லட்சத்தை நீங்கள் எதுக்காக எடுத்தீங்கிறத வந்து கணக்கு வழக்கோட மொத்த டேட் உட்பட பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் நான் எடுத்து இந்த ஒரு 50 லட்சத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்க கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே குளறுபடி பண்ணி வச்சு பண்ணியிருக்கீங்களோ அத்தனையும் நான் எடுக்கலை, என் பேர் பாரதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டேயும் சவால் விடுறாங்க. இந்த விஷயம் எல்லாம் ஸ்வேதா வந்து பயப்படுறாங்க. ஆனால் அறிவு பேசாமல் அந்த 50 லட்சம் கேட்டதுக்கு வந்து கமுக்கமாக அமைதியாக சொல்லியிருந்தால் முடிஞ்சிருக்கும், நீங்கள் தேவையில்லாமல் குளறுபடி பண்ணிட்டீங்க அப்படின்னு அறிவு சொன்னோன்னே, என்ன சாரதா கிட்டேயே வந்து எதிர்த்து கேள்வி கேட்பா, நான் விட்டுற முடியுமா அப்படின்னு. அக்கா உனக்கு புரியல, அந்த 50 லட்சம் நம்ம எதுக்கு எடுத்தோன்னு தெரியும்ல, அது அவனோட ஹஸ்பண்டுக்கு ஃபேமிலிக்கு தான் கொடுத்துருக்கோங்க. மணி தான் 50 லட்சம் வாங்கியிருக்கான், அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பேங்க்கில் கேட்டாலே கண்டுபிடிச்சிடலாங்க. ஒருவேளை அவன் வந்து மணியை மிரட்டி கேட்க ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயம் வந்து ரத்தனாலேருந்து யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சிச்சுன்னா வாசு பற்றின ரகசியம் எல்லாம் கண்டுபிடிச்சிருவா அப்படிங்கிறாங்க. சாரதா வந்து என்ன இப்படி சொல்லிட்டு அப்படின்னு பதட்டப்படுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடியுது.